கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இரண்டாம் நாள் ஜெபத்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எபிரேயரில் அந்த எப்படி போடுவாங்கன்னா டிஇ எல்லாம் கேபிட்டல் தான். டிஇ -FEE LAH TE -FEE LAH இப்படி தான் போடுவாங்க எபிரேயரில். அது உண்மையான எபிரேய வார்த்தை வேணும்னா நீங்கள் அதை டிவியில் போடுவார், அதை பார்த்துக்கலாம். கர்த்தருக்கு சித்தமானால் அருமையான பாஸ்டர் ஃப்ராங்க்லின் அவர்களோடு கூட நான் ஒரு நாள் பேசி கொண்டிருந்தேன். பாஸ்டர் எபிரேய மொழியை கற்றுக் கொடுக்குறேன் கிளாஸு, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னார். எத்தனை பேர் எபிரேய மொழி கற்றுக்க ஆசை? என்ன பாஸ்டர் தமிழ் அப்படி வரன்றோம் சொல்லும்போது ஒரு கிளாஸ் அப்படி ஆரம்பித்தா நான் வருவோம் அப்படின்றவங்களாம் கை வைத்துங்க பாருங்க. எபிரேய மொழி எல்லாம் வரீங்க. கர்த்தர் நல்லவர். ஏன்னா ஏன் அந்த மொழியை நான் முக்கியப்படுத்துகிறேன்னா, எபிரேய வார்த்தையில் பார்த்தால்தான் ஆண்டவர் என்ன சாராம்சத்தோடு கூட சொன்னார் என்பது தமிழ் வசனத்தை வாசித்தால் உங்களுக்கு நல்லா தெரியும். இதனால தான் நான் எப்போவுமே நான் கூட ஒரு வார்த்தையை பார்க்கும்போது அதில் மூல பாஷை அதுதான் எபிரேய வார்த்தை. எபிரேய, கிரேக்க, அராமிக் இதுதான் மூல பாஷை. இந்த வேதாகம் எழுதப்பட்ட மொழிகள் பழைய ஏற்பாடு எபிரேயிலும் புதிய ஏற்பாடு கிரேக்கத்திலேயும் அராமிக் மொழியிலேயும் எழுதப்பட்டது. அப்போ அதனுடைய நேரடியான ஒரு அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் ஆண்டவர் அல்லது பிதாவாகிய தேவன் எந்த நோக்கத்தோடு கூட அந்த வார்த்தையை பயன்படுத்தினார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அதனால தான் மூல பாஷையில் நாம் பார்க்கணும். ஏன்னா இந்த தமிழ் வேதாகமும் நிறைய மொழிபெயர்ப்புகள் தவறாய் இருக்கிற ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் சொல்ல, ஒரு சில வார்த்தைகள் ஏன் தவறாக இருக்குன்னா அந்த நாட்களில் தமிழ் வார்த்தை எது இருந்ததோ அதை பயன்படுத்தி இருக்கிறார். இப்போது நிறைய தமிழ் வார்த்தைகள் கண்டுபிடிக்கப்பட்டு அது சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வேதாகமத்தில் ஒரு சில தவறுகள் இருக்கத்தான் செய்கிறது. அதற்காக நீங்கள் வேதாகமே தப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏதோ ஒரு சில வார்த்தைகள் மாத்திரம் அந்த நாட்களில் இல்லாததினாலே ஒரு வார்த்தையை சமஸ்கிருதத்திலிருந்தும் மற்ற எல்லாத்திலிருந்தும் எடுத்து எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே இந்த தெஃபில்லா என்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. அதிலே முக்கியமாக ஒரு வார்த்தை, அதனுடைய அர்த்தம் என்ன? பரிந்துரை செய்தல் அல்லது பரிந்துரை ஜெபம் அல்லது மன்றாட்டு ஜெபம். அல்லேலூயா. இத்தனை வார்த்தைகள் அது இருக்குது. அப்போ பரிந்துரை செய்யணும். ஆங்கிலத்தில் அழகாக சொல்லுவாங்க, அதாவது இன்னொருத்தருக்காக பரிந்து பேசுவது ரெக்கமெண்டேஷன், அதாவது இன்னொருத்தருக்காக பரிந்து பேசுவது அது ஒரு நல்ல ஒரு காரியங்களாக இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவத்திற்கு ஆணிவேர் கவனிக்கணும். ஒரு கிறிஸ்தவத்திற்கு ஆணிவேரே பரிந்துரைக்கக்கூடிய ஒரு ஜபம்தான். அல்லேலூயா. ஆகவே அந்த பரிந்துரை ஜபத்தை குறித்து இன்றைக்கு ஒரு 10 நிமிஷத்தில் நான் உங்களுக்கு சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். நேற்று தினத்தில் பார்த்தோம், மோசே என்கிற தீர்க்கதரிசி ஆண்டவரிடத்தில் தன் மக்களுக்காக தன் கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பரிந்துரை செய்தார். அந்த ஜபத்தை தான் நாம் பார்த்தோம். என்னதான் ஆண்டவர் ஆசை காட்டினாலும், என்ன ஆசை காட்டினாரு மோசேக்கு? நேத்து தான் பேசினேன். என்ன ஆசை காட்டினாரு? அல்லேலூயா. கொஞ்சம் ஆசை காமிச்சு பார்க்கிறாரு மோசேக்கு. ஆண்டவர் சொன்னா கரெக்டா தானே இருக்கும். அப்போ ஆசை காமிக்கிறார். என்ன ஆசை காமிக்கிறாரு? ஏய், இந்த ஜனங்களுக்காக நீ ஏன் போராடுற? இந்த ஜனங்களுக்காக நீ ஏன் கதறுகிற? ஒரு கட்டத்தில் இந்த மோசே கேட்கிறார், இந்த ஜனங்க நானா பெத்தேன் கேட்கிறாரு.
ஆனால் அதற்கு முன்பதான காரியங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, அதே ஜனங்களுக்காக மோசே தேவனுடைய சமூகத்திலே கதறுகிறதை, பரிந்துரை செய்கிறதை நாம் நேற்று தினத்திலே பார்த்தோம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று ஆண்டவர் அந்த மனிதனோடு கூட பேசினாலும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆண்டவரே என் ஜனங்களை அடிக்காதீங்க. அப்படியானால் பரிந்துரை ஜெபத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம், என் ஜனங்கள் அழியக்கூடாது, என் ஜனங்கள் காப்பாற்றப்பட வேண்டும், என் தேச மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும், என் ஒரு ஜனமும் அழிந்து போகக்கூடாது என்பதுதான் மிகவும் முக்கியமான ஒரு ஜெபம். அதுதான் டெஃபில்லா ஜெபம். அல்லேலூயா. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் ஒரு மனிதன் அல்லது தெய்வ மகன் அல்லது தேவகுமாரன், எது வேணா சொல்லலாம், அவர் 100% மனிதன் மனுஷீகத்திலே இருந்தார், 100% தெய்வீகத்தில் இருந்தார். ஆகவே தான் அவர் ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? கவனிங்க. அதனால என்ன பாஸ்ட் தப்பா பேசுறாரு, ஐயோ இந்த பாஸ்ட் எனக்கு பிடிக்காது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். கவனிங்க. அவரும் ஒரு பரிந்துரை ஜெபத்தை செய்கிறார். அதை குறித்து யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கலாம். கவனிங்க. அதை மட்டும் நீங்க குறிப்பெடுத்து விட்டு என்னை நீங்க பாருங்க. ஆண்டவராகிய இயேசு மத்தேயுவிலிருந்து எது வரைக்கும்? மத்தேயுவிலிருந்து, அப்படி சொல்லக்கூடாது, சத்தமா சொல்லலாம். யோவான் வரைக்கும். கரெக்ட். மத்தேயிலிருந்து யோவான் வரைக்கும். அப்ப யோவானுக்கு அப்புறம் அப்போஸ்தலர் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆவியானவர் பேசுறார். அது வரைக்கும் அங்காங்கே இயேசுவானவர் பேசியிருக்கிறார். அதெல்லாம் ஒரு சில காரியங்களை நீங்கள் உங்களுக்கு படிக்கும்போது தெரியும். அதெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், பேதுரு சொல்லுவார், யோவான் சொல்லுவார். இப்படிப்பட்ட காரியங்களை, ஒரு சில காரியங்களை ஆண்டவர் எனக்கு சொன்னார், ஆண்டவர் எனக்கு ஒப்பு கொடுத்தார் அப்படின்ற வார்த்தைகள் வரும். இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசுவானவர் எந்த இடத்திலேயும் நீண்ட ஜெபம் செய்ததாக சரித்திரமே இல்லை. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? இல்லாதனால கொஞ்சம் உங்களோட கூட பேசிட்டு இந்த ஜெபத்தை நடத்தலான்னு நினைக்கிறேன். எங்கன்னா ஒரு பெரிய ஜெபம் பண்ணாரா? இல்லை. ஒரே வார்த்தை தான். 100க்கு அதிபதி சொல்றாரு, ஆண்டவரே என் வேலைக்காரன் சொஸ்தம் அடையணும். அது நீங்களாம் வர வேண்டிய அவசியமே இல்லை. ஒரே வார்த்தை, அது மட்டும் போதும். ஆக ஆண்டவர் எந்த இடத்திலேயும் ஒரு நீண்ட ஜெபத்தை பண்ணினதாக இல்லவே இல்லை. ஆனா நீண்ட ஜெபம் செய்திருக்கிறார். எங்க செய்திருக்கிறாருன்னா, எங்க செய்திருக்காரு? கெத்செமனே தோட்டத்தில். கொள்கதா மலையா? துன்ப முன்னாடி. சரி. அப்புறம் ஒரு சில அவங்க அது ஜெபமே கிடையாது. அது தப்பு. அவங்க சொல்றதே தப்பு. அது ஜெபமே கிடையாது. ஆமாவா இல்லை? அதை ஒத்துக்கிறீங்களா? முதல்ல நாங்கள் பிரதர், பரமண்டலங்கள் இருக்கிற ஜெபம் ஆண்டவர் செய்த ஜெபமா? அது ஜெபம் இல்லைன்றதுக்கு என்ன ஆதாரம்னா, அதே வசனத்தை வாசிங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 7
போதும். அது என்னது? அது மாடல். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு உதாரணத்தை தான் ஆண்டவர் சொன்னார். ஆனால் இன்றைக்கு அநேக சபைகள் அதையே என்ன ஜெபம் சொல்றாங்க? அதுக்கு என்ன ஜெபம் சொல்லுவாங்களே, இயேசுவானவர் ஜெபமா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. விசுவாச மன்றாட்டு. அது ஜெபம் பண்ண வேண்டிய விதம். ஏன்னா சீஷர்கள் ஜெபிக்க தெரியவில்லை. இப்போ நிறைய பேர் நம்ம கூட அப்படித்தான் இல்ல, ஆரம்பம் தெரியாது, முடிவு தெரியாது. ஒரு சிலர் முடிக்க தெரியாம ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா முடிவில் நாம் என்ன சொல்லணும்னு தெரியாது. ஆரம்பிக்கப்படும் பொழுது எதை சொல்லி ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆரம்ப நாட்களில் தெரியாது. ஆனால் இப்போ எல்லாருக்கும் தெரியும். எப்படி தெரியும்னா, நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை அறிந்து விட்ட பிற்பாடு, இன்றைக்கு அநேக விசுவாசிகளோடு பழக்கப்பட்டு விட்ட பிற்பாடு ஒருவர் எதை சொல்லுகிறாரோ அதை பார்த்து நாம் கற்றுக்கொள்கிறோம். அதே போல அன்றைக்கு இருந்த சீஷர்கள் அல்லது மக்கள், விசுவாசிகள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்கின்ற அறிவு இல்லாதபடியினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து நீங்க இப்படிதான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னா முதல்ல சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. இன்னைக்கு நாம ஜெபிக்கும் போது கூட எடுத்த எடுப்பிலேயே, ஆண்டவரே, முட்டி போட்ட உடனே, ஆண்டவரே எனக்கு 1000 ரூபாய் தேவை, 10,000 ரூபாய் தேவை, எனக்கு சுகம் வேணும், எனக்கு வேற என்ன வேணும். அவரை கேட்டா அவரு எனக்கு பொண்ணு வேணும்னு தான் சொல்லுவாரு, கல்யாணம் ஆகிற வயசு. அல்லேலூயா. இதை சொல்லக்கூடாது. நீ முதல் ஆரம்பிக்கப்படும் போது என்ன சொல்லணும்? பரமண்டலுங்கிற பிதாவை நீ உயர்த்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியங்கள். இது இயேசுவானவருடைய ஜெபம் கிடையாது. ஆண்டவர் எந்த இடத்துல அதிகமா ஜெபம் பண்ணாருன்னு எங்கேயும் ஆதாரமே இல்லை. ஆனால் நாம் யூகிக்கக்கூடிய ஒன்று உண்டு. எங்கன்னா தனித்து போய் ஜெபித்தார் பாருங்களேன், அந்த இடம் மட்டும்தான். எத்தனை நாட்கள் ஜெபம் பண்ணா தெரியாது. 3 நாட்களோ 4 நாட்களோ அல்லது 5 நாட்களோ அல்லது மாத கணக்கிலேயோ ஜெபித்தார் என்று தெரியாது. ஆனால் அந்த இடத்திலேயே அவர் நீண்ட நேரம் ஜெபித்ததாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதை எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் வனாந்தரத்தில் போய் ஜெபித்தார், ஆற்றண்டில் போய் ஜெபித்தார், தனித்து போய் ஜெபித்தார், மலையில் ஏறி ஜெபித்தார், எல்லா இடத்திலும் ஜெபித்தார். அவர் தனித்து ஜெபித்த இடத்தில் தான் அவர் நீண்ட ஜெபம் செய்திருக்கிறார். ஆனால் வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டுள்ள ஒரு நீண்ட ஜெபம், ஒரு ஜெபம் பண்ணுவார் என்று சொன்னால் அது 17ஆம் அதிகாரம், யோவான் 17ஆம் அதிகாரத்தில் தான் இருக்கிறது. அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ள ஜெபம் எதற்காக அவர் அதிகமாய் ஜெபித்தார் என்ற காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி, இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இது ஒரு இந்த 17ஆம் அதிகாரத்தை கிட்டத்தட்ட ஒரு 4 மாசம் கூட பேசலாம், 4 மாசம் கூட சபையில் பேசலாம். ஒரு முறை தெசலோனிக்கேயர் பேசினேன். எத்தனை மாசம் தெரியல, ஒரு 4 மாசத்துக்கு மேலே பேசினேன். அது ஜனங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. என்ன பாஸ்டர் இன்னுமா முடியல அப்படின்னாங்க. அதுபோல இந்த 17ஆம் அதிகாரத்தை மட்டும் செய்தியாக சொல்லணும்னா 1 வருஷம் கூட பேசிக்கொண்டே இருக்கலாம். அவ்வளவு ஆழமான சத்தியங்களை ஆண்டவர் இந்த இடத்துல ஜெபத்திலே வெளிப்படுத்தி இருக்கிறார். 3 காரியங்கள், இதில் நிறைய காரியங்கள் இருக்கிறது. இதுல இந்த அதிகாரத்தில் 3 மிக முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. ஒன்று, அவர் என்ன செய்கிறார்? பிதாவை மகிமைப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல கவனிக்கணும். பிதாவை நாம் மகிமைப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, தன்னுடைய மகிமையையும் அவர் வெளிப்படுத்துகிறதை இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக அந்த அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. 1-5 வரைக்கும் பிதாவை உயர்த்துகிறதை அல்லது தனது மகிமையை அவர் உயர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக 9வது வசனம் சொல்லுகிறது, நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே.
அல்லேலூயா. இது யாருக்காக வேண்டிக் கொள்றேன்? இது யாருக்காக வேண்டிக் கொள்ள சொல்றாங்க? நீங்க நிறைய முறை படிச்சிருப்பீங்கல்ல, சொல்லுங்க. யாருக்காக வேண்டிக் கொள்கிறார்? பரவாயில்ல, வெக்கமா இருந்தா தப்பா சொன்ன விட போறேன். யார்? நம்மால் தானே, பக்கத்தில் உட்காந்து நம்ம சிஸ்டர் தானே. நமக்காக. யாருக்காக சிஸ்டர்? நீங்க சிஸ்டர். நமக்கு யாருக்காக? எதுக்கு நம்ம இதெல்லாம் சொல்லணும்? அமைதியா இருந்துட்டா. யாருக்காக வேண்டிக் கொள்றார்? அல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவர் வாங்கிப்பட்டு. ரெண்டாவது இது யாருக்காக வேண்டிக் கொள்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொல்றார் பாருங்க, நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக. 12 அப்போஸ்தலர்களுக்காக வேண்டிக் கொள்கிறார். ஏன்னா அந்த அப்போஸ்தலர்கள் தான் சிதறடிக்கப்படும் பொழுது மெய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று தீர்க்க தரிசனமாக சொன்னார் அல்லவா. அவர்கள் பிதா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொல்கதா மலையிலே அவர் சிலுவையிலே மரிக்கும் பொழுது எல்லா சீசர்களும் சிதறி ஓடினார்கள். அந்த சீசர்கள் சிதறி ஓடி திரிந்து அவர்கள் பின்மாற்றத்துக்கு நேராய் போகவில்லை. அவர்கள் எல்லாரும் இயேசுவே கிறிஸ்து என்று சொல்லி அறிக்கையிட்டார்கள். ஆகவே கவனிங்க, ஆகவே இப்படிப்பட்ட எனக்கு நீ தந்திரில் இருக்கிற இந்த 12 அப்போஸ்தலர்கள், அவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். எதற்கு அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறாராம்? 15வது வசனம் சொல்லுகிறது, நீர் அவர்களை தீமையினின்று காக்கும்படி. அல்லேலூயா. அப்ப இரண்டாவதாக அவர் யாருக்காக வேண்டிக் கொள்கிறார்? தனக்கு கொடுத்தவர்களுக்காக, தன்னோடு கூட இருந்து ஊழியம் செய்த அப்போஸ்தலர்களுக்காக அவர் மிகவும் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறார், மிகுந்த பாரத்தோடு வேண்டிக் கொள்கிறார். ஏன்? அவர்களை எந்த விதத்திலையும் தீமை அணுகக்கூடாது. 15வது வசனத்தில், நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல். கவனிங்க, அவருடைய ஜெபம், ஆண்டவருடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? நான் பரலோகத்திற்கு வருகிறேன், நான் உம்மோடு கூட வருகிறேன், நான் எடுத்துக்கொண்ட பிற்பாடு இந்த சீஷர்களையும் நான் எடுத்துக்கொள்ள நான் உம்மிடத்தில் வேண்ட மாட்டேன். அவர்கள் இந்த பூமியில இருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், நான் எப்படி உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி பரலோகத்திற்கு வருகிறேனோ அதே போல நான் இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சித்தத்தை நிறைவேற்றி அவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு வருகிற வரைக்கும் இவர்களை நான் எடுத்துக்கொள்ள கூடாது. ஆகவே நான் அவர்களை இந்த பூமியிலேயே வைத்து விட்டு போகிறேன். யாரு? அப்போஸ்தலர்களை. அவர்களை எந்த விதத்திலையும் தீமை அணுகவே கூடாது. அப்படி நடந்துச்சா? அப்படி நடந்துச்சாங்க? ஏசப்பா ஜெபம் பண்ணது போல பேசுங்க. இன்றைக்கு நான் ஜெபிக்கிற ஜெபம், ஆண்டவரே ஏசப்பா எனக்கு இந்த வியாதிக்கு போகணும், ஆண்டவரே என் பிரச்சனை மாறணும். ஜெபம் கேட்கப்பட, நாம் ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படனா எத்தனையோ பேர் பின்மாற்றத்தில் போயிருக்காங்க தெரியுங்களா? தெரியுமா? எத்தனையோ பேர் ஊழித்து விட்டு போதகர்மார்களே. ஒரு ஊழியக்காரன் எனக்கு தெரியும், நான் சின்ன பையன், வாலிப கிதியோன் மாதிரி இருப்பேன். கிதியோனோட இப்போ பெரிய வயசு, அவரோட சின்ன வயசு ஊழியத்தில் போவோம். எங்கள் ஐபிசியில் தான் பைபிள் காலேஜ் படித்தார். அவர் எதை செய்தாரோ எதை வேணுனாரோ தெரியல, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு முறை நாங்கள் கிராமத்துக்கு, பெண்ணாலூர் போயிட்டு தான் கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போகும்போது, ஆண்டவர் அவர் ஜெபித்த ஜெபம் கேட்கப்படவில்லை. அதனால அந்த பைபிளை தூக்கி போட்டு, எல்லா மக்களுக்கு எதிரில் பைபிளை தூக்கி போட்டு கடையில் சிகரெட் வாங்கி, வேணாம் இந்த இயேசுவை வேணாம், ஆண்டவரை வேணாம், எதுவும் வேணாம் போ அப்படின்னு சொல்லிட்டு பின்மாற்றத்தில் போயிட்டார். எதற்காக? என் ஜெபம் கேட்கப்படலை. நான் இத்தனை நாட்கள் ஜெபித்து விட்டு அந்த ஜெபம் கேட்கப்படவில்லை.
என்பதற்காக ஆண்டவரையே விட்டு பின்மாற்றத்தில் போன எத்தனையோ நபர்கள் ஏராளம் இன்றைக்கும் இருக்கிறார்கள். இன்னைக்கு நான் சொல்றேன், கொஞ்சம் ஜனமா இருந்தாலும் ஒருவேளை அப்படிப்பட்ட நிலையில் நீங்க இருக்கீங்களா? இத்தனை மாசம் இத்தனை வருஷம் நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், ஆனால் என் ஜெபம் கேட்கப்படவில்லை என்ற ஒரு ஏக்கத்தோடு நீங்க இருக்கிறீங்களா? சகோதரி சகோதரனே, ஆண்டவராகிய இயேசு ஜெபம் பண்ணார். யாருக்காக? 12 அப்போஸ்தலர்களுக்காக. இவர்களுக்காக என்ன ஜெபம் பண்ணாரு? வானத்தையே உண்டாக்கினவர், சர்வ லோகத்தையும் உண்டாக்கினவர், உங்களையும் என்னையும் படைத்தவர், அவரே ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, எனக்கு நீர் கொடுத்த அந்த 12 அப்போஸ்தலர்கள் பாதுகாப்பா இருக்க வேண்டும். என்ன ஜெபம் பண்ண? 15வது வசனத்துல, தீமை நின்று அவர்களை தீமை நின்று காக்கும்படி பிதாவை நோக்கி பாரத்தோடு மனவேதனையோடு மன குமுறலோடு கூட அவர் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் பின்னாட்களில் சீஷர்கள் அப்படியா இல்லவே இல்லை. எல்லாருமே கொலை செய்யப்பட்டார்கள், எல்லாருமே பயங்கரமான பாடுகளை அனுபவித்தார்கள். தீமையை அனுபவித்தார்கள், பாடுகளை அனுபவித்தார்கள். ஆனால் ஒரு நம்பிக்கை இருந்தது, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நாங்கள் 12 சிங்காசனத்தில் அமர்ந்திருப்போம், ஜனங்களை நாங்கள் நியாயம் தீர்க்கிறவர்களாய் இருப்போம் என்ற நம்பிக்கை அவர்களுக்குள்ளே இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. இதான் இதெல்லாம் தெஃபில்லா ஜபத்தில் அடங்கும். அதுக்காக நான் சொல்ல வருகிறேன். அதை சொல்லிவிட்டு கடைசியாக ரொம்ப அற்புதமான ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் தெஃபில்லா முக்கியம். தெஃபில்லா ஜபம் என்ன வாசிக்கிற மாதிரி நான் கவனிங்க. 20வது வசனம், நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல். கவனிங்க, அப்படின்னா யாருக்காக? அப்போஸ்தலர்களுக்காக. அவர்கள் அப்போஸ்தலர்கள், அப்போஸ்தலர்களுக்காக. ஏன்னா அவங்க தான் அப்போஸ்தலர்கள். 12 அப்போஸ்தலர்கள் தான் நிஜமான அப்போஸ்தலர்கள். இப்ப இருக்கிற அப்போஸ்தலர்கள்லாம் நிஜமான அப்போஸ்தலர்கள். அல்லேலூயா. அப்போ அந்த அப்போஸ்தலர்களுக்காக கவனிங்க, வேதம் சொல்லுகிறது, நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால். கவனிங்க, ஆண்டவர் வார்த்தை பண்ண அழகா சொல்லுவோம். ஏன்னா ஆண்டவர் இங்க ஜெபம் பண்ணார். என்ன ஜெபம் பண்ணாரு? 15வது வசனத்துல, நான் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல். ஏன் வேண்டிக் கொள்ளாத மாதிரி? அவர் நினைச்சிருந்தானா கூட சீசர்லாச்சு கூட எங்க போனாலும் போனவங்க, சாப்பாட்டுக்கு போனவங்க, பந்திக்கு போனவங்க, கல்யாணத்துக்கு போடுறாங்க, வாழ்வுக்கு சாவுக்கு கர்மாந்தத்துக்கு எல்லாத்துக்கும் அவர் கூட போனவங்க. அப்ப ஆண்டவருக்கு போகும்போது கூட்டும் போய்க்கலாமா இல்லையா? ஆனா ஆண்டவர் எதுக்காக இந்த இடத்துல அந்த 12 அப்போஸ்தலர்களை வைத்து விட்டு போகிறார்? அதுதான் இங்க 20வது வசனம் சொல்றாரு, நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். இவர்களுடைய வார்த்தை. அப்போ சீஷர்கள் அறிவித்த அந்த இயேசுவையே நீங்களும் நானும் விசுவாசிக்கும்படியாக அந்த விசுவாசிகளுக்காகவும் வேண்டிக் கொள்கிறார் ஆண்டவராக இயேசு. சீஷர்களுக்காக ஒரு ஜெபத்தை பண்ணினார். என்ன ஜெபம்? இந்த சீஷர்கள் தீமை நின்று காக்கப்படி. அது சொல்லுங்க, நீங்களே வாயை சொல்லுங்க. நடக்கல. அப்ப இப்போ நமக்காக, சீஷர்களுக்காக, அந்த விசுவாசிகளுக்காக ஒரு ஜெபம் பண்றார். என்ன ஜெபம் பார்க்கலாமா? வாசிங்க. அப்படியே வாசிக்கிறேன். 21வது வசனம், அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும் பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக
நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. அடுத்த வசனம், நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். யாருக்கு? விசுவாசிகளுக்கு. சீசர்கள் சாப்டர் முடிஞ்சிடுச்சு, இப்ப விசுவாசிகளுக்கு. அப்ப அந்த விசுவாசிகள் எதை கொடுத்திருக்கிறார்? மகிமையை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய மகிமை, அதாவது கிறிஸ்துவினுடைய மகிமை. ஆண்டவர் அதான் தெளிவா சொல்றாரு பாருங்க. இன்னொரு முறை நான் வாசிக்கிறேன் அந்த வசனத்தை கவனிங்க. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும், எவர்களும்? விசுவாசிகள் 19 சொல்லாம இப்ப நம்ம என்ன சொல்ல போறோம்? நாங்களும். அல்லேலூயா. அப்ப கவனிங்க, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும். அது ரொம்ப நீங்க அன்றல் பண்ணு எந்த கலர் அடிச்சாலும் பரவாயில்ல, ரெட் அடிக்கிறீங்களோ ப்ளூ அடிக்கிறீங்களோ மஞ்சள் அடிக்கிறீங்களோ, அதை ரொம்ப அப்படியே இந்த 3 வசனம் மட்டும் ரொம்ப ஆழமா சிந்திச்சு பாருங்க. அவர் சொல்றாரு, உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தம் வரலையே. நம்மளுக்காக வேண்டிக் கொள்றாருங்க, நம்மளுக்காக வேண்டிக் கொள்கிறார். ஒரு அதிகாரம் முழுவதுமாய் ஜெபத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப எதற்காக? நமக்காக வேண்டிக் கொள்ளும் பொழுது மட்டும் எதற்காக வேண்டிக் கொள்ளுகிறாரா? ஒருமைக்காக, ஒருமைப்பாட்டுக்காக வேண்டிக் கொள்ளுகிறார், ஒரு மனதிற்காக வேண்டிக் கொள்ளுகிறார். அதுக்கு உதாரணமா தன்னையே அவர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? பிதாவே, நீரும் நானும் ஒன்றாய் இருக்கிறோமே, நீ சொல்றதுதான் நாங்க செய்யறேன். இயேசுவானோ சுயமாய் செய்யவில்லை. வசனம் சொல்றது, எந்த இடத்திலேயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுயமாய் செய்யவில்லை. ஆனால் அவருக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டது, சுயமாய் செய்ய முடியும், ஆனால் செய்யவில்லை. ஏன்? தனக்கு மேல ஒருவர் இருக்கிறார், பிதாவாகிய தேவன். அவருடைய சொற்படி அவர் எந்த சித்தத்திற்கு எதற்காக என்னை இந்த பூமிக்கு அனுப்பினாரோ அந்த சித்தத்தை நான் நிறைவேற்றுகிறேன், நிறைவேற்றினேன், நிறைவேற்றி முடித்தேன். தைரியமா சொல்றாரு அவர். அப்போ உதாரணமா அவர் சொல்றாரு, ஆண்டவர், நீரும் நானும் எப்படி ஒன்றாய் இருக்கிறோமோ அதே போல இவர்கள் எல்லாரும். ஒருத்தர் தான் கை தட்டாரு. இவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கும்படி. அதான 21வது வசனம் சொல்றது, அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். நம்மில் ஒன்றாய் இருக்கும்படி. அப்ப பிதாவும் இயேசுவும் ஒன்றாய் இருக்கிறார். பிதாவும் இயேசுவும், இயேசுவோடு கூட விசுவாச மக்களும் ஒன்றாய் இருக்கிறோம். இப்படி இருந்தா மட்டும்தான் இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க முடியும். இந்த ஒன்றாய் இருக்கிறதுக்கு தான் ரொம்ப பாடுபட்டு இருக்கும் ஊழியர்களாக இருக்கக்கூடிய. அதனால வரதுக்கு முன்னாடி கூட ஒரு 8 பாஸ்டர்ஸ் மார்களை கூப்பிட்டு நான் பேசுகிறேன். எதுக்காகனா அதுக்காக தான் ஒன்றாக இருக்கணும் பாஸ்டர், நம்ம எல்லாம் ஐக்கியமாக இருக்கணும். நம்ம ஐக்கியம்னு பேசினா விசுவாசிகள் மட்டும் பேசினா கூடாது, நாமளும் ஐக்கியமாக இருக்கணும். அவங்கவுங்க தனித்தனியாக ஊழியம் செய்யக்கூடாது, நாமளும் ஒன்றா சேர்ந்து, நீ என்ன பிஷப்பாதிரு போப்பாதிரு இல்லை ஆண்டவராக கூட இருந்துக்கோ, நாம் எல்லாம் ஆண்டவரே ஒன்றாக இருந்தார், நாமளும் ஒன்றாக இருக்கணுன்றதுக்காக தான் இதுக்கு முன்னாடி இங்கே உட்காந்து பேசியிருந்தேன். அல்லேலூயா. சரி பாஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 8 பேர் மனம் வந்திருக்காங்க. அந்த 8 பேர் போதும்.
ஆண்டவருக்கு 12 பேர் இருந்தார்ல, ஆண்டவருக்கு 12 பேரை வைத்து இத்தனை உலகத்துக்கும் சுவிசேஷத்தை அறிவித்தது உண்மையானால், இந்த 8 போதகர்மார்கள் இன்னும் ஒரு சிலர் வரல, ஒரு 17 பேர் சொல்லியிருந்தேன், 17 பேர் வருவாங்க. அந்த 17 பேரும் சேர்ந்து ஒற்றுமையா நாம் நம்முடைய ஐக்கியத்தை இந்த திருவள்ளூரில் காண்பிக்க போறோம். அல்லேலூயா. எப்படி காண்பிக்க போறோம்னா, வெறும் ஊழியக்காரங்க மட்டும் இல்லை, எப்படி ஆண்டவராக இயேசு பிதாவே நீரும் நானும் ஒன்றாய் இருக்கிறது போல நம்மில் இவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அப்போ பாஸ்டர்களாக இருக்கக்கூடிய நமக்குள்ளேயே ஒற்றுமை இல்லைன்னா விசுவாசிகள் எப்படி மாறுவாங்க? நாம் எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். யார் ஒற்றுமையா இருக்கணும்? அந்த ஆவியை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் எல்லாரும் ஒரு கொடையின் கீழே நாம் வருவோம். நாம் சேர்ந்து இணைந்து இந்த திருவள்ளூரில் நாம் ஒற்றுமையா இருக்கிறோம் என்பதை நிலைநாட்டுவோம். அதற்கு அடையாளமாக கிறிஸ்மஸ் தாத்தா ஊர்வலம் போனோம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். பிதாவா ஆண்டவராக இயேசு என்ன ஜெபம் பண்ணாரு? பிதாவே நீரு நானும் ஒன்றா இருக்கிறது போல சொல்லணும். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை, நம்மில் இவர்கள் எல்லாரும். அப்போ எத்தனை பேர் கிறிஸ்துமஸ் தாத்தா ஊர்வலத்துக்கு வருவீங்க? எல்லாம் வருவீங்களா? எல்லாம் வருவீங்க. நடக்க முடியலாம், பைக்கில் வண்டியில் வரலாம். அல்லேலூயா. 1000 கிறிஸ்துமஸ் தாத்தா போட்டு இந்த திருவள்ளூரில் கிறிஸ்தவம் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக அது இருக்குது அப்படின்னு நாம் காமிக்க போகிறோம். அல்லேலூயா. என்ன பாஸ்டர் கிறிஸ்மஸே வேணான்னு வேறு, கிறிஸ்மஸ் தாத்தா மட்டும் வேணுமா இவருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது எதுக்காகன்னா உலகத்துக்கு, நமக்கு இல்லை, உலகத்துக்கு காமிக்கணும். உலகத்துக்கு என்ன அடையாளம்? அதுதான் அடையாளம். கிறிஸ்மஸுக்கு ஆண்டவர் பிறந்தார் அப்படின்னு அடையாளம். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒற்றுமையாய் இருக்க வேண்டும். இங்க வேதம் அதற்காக தான் ஆண்டவர் அதிகமாய் ஜெபித்தார். வேற எங்க ஜெபமே இல்லை அவருக்குன்னா. நம்மளா இருந்தா, இப்ப நானா இருந்தா கூட ஒரு உயிர் ஊசல் ஆடிதுன்னா, ஐயோ ஆண்டவரே முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவோமோ இல்லை உபவாசம் பண்ணுறது ஜெபம் பண்ணுவோமோ, அப்படியே நீ ஒரு நாள் ஃபுல்லாக கூட ஜெபம் பண்ணி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எங்கேயும் ஜெபம் பண்ணல. செத்து போன லாசரு வெளில வாடானா வந்துட்டார். எவ்வளோ கஷ்டமான காரியம். செத்து போன உயிரோடு இருப்பது எவ்வளோ பெரிய காரியம் இல்லை, சாதாரணமாக ஜெபம். லாசரு வெளிலவா, சும்மா நான் உள்ள பத்துனுக்கிறேன் வந்துட்டார். பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு ஒண்ணுமே பண்ணல, அவர் எதுவுமே எந்த கஷ்டமே பண்ணல. எதனா பட்டாரா? இல்ல. அந்த அம்மா கஷ்டப்பட்டு நந்து வந்து தொட்டா சரி வஸ்திரத்தின் ஓரத்தை போ ஏசி நாம இந்த சுகம். யாருக்கும் அவர் ரொம்ப பிரயாசப்பட்டது தான் சரித்திரமே இல்லைங்க. ஆனா எதுக்கு கஷ்டப்பட்டாரு வேதனைப்பட்டார்னா நமக்காக தான் வேதனைப்பட்டார். ஏன் தெரியுங்களா? ஆண்டவரே இவர்கள் எல்லாரும் ஒரு மனமா இருக்கணும்ப்பா, இவர்கள் எல்லாரும் ஒரு அது மாத்திரம் ஒரு மனமா இருக்கணும் மாற்றம் இல்லை. இவர்கள் 23வது வசனத்துல இவர்கள் ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாக இருக்கணும். தேறினவர்களா இருக்கணும். நம்ம தேர்றமா பார்த்துக்கணும். இல்லையா? உலகத்தில் படிக்கிற பசங்களுக்கு தேர்ச்சி 35 மார்க். அப்ப அது அட்லீஸ்ட் பார்டராது வருமா பார்த்துக்கணும். இதுதான் என்ன ஜெபம்? வாயில வரலையா? பின்னாடி சொல்லுங்க. டெஃபில்லா ஜெபம். டெஃபில்லா என்று சொன்னால் பரிந்துரை செய்தல். ஆண்டவர் யாரிடத்தில் பரிந்து? பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். ஆண்டவரே பரிந்து பேசுகிறார். ஆனால் நீங்கள் நானும் பரிந்து பேசுகிற காரியங்களில் உண்மையாயிருப்போம், ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாயிருப்போம். அந்த ஜபத்தை தான் ஆண்டவர் அதிகமாக கேட்கிறார். நான் சொன்னது போல
ஆண்டவர் ஜெபம் பண்ணார். அந்த ஜெபம் தீமை நின்று எந்த அப்போஸ்தலர்களையும் காக்கப்படல. ஒரே ஒரு அப்போஸ்தலர் மட்டும்தான். அவர் கூட கொஞ்சம் வேதனை அடைஞ்சார். பத்ம தீவில் போய் அடைஞ்சார் யோவான். நாடு கடத்தப்பட்டா, போ இவனை எங்கே போட்டாலும் சாவே மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லி நாடு கடத்தப்பட்டாங்க. மற்ற 11 பேரும் அவர்கள் இரத்த சாட்சிகளாக தான் மரித்தார். அதுக்கு பிற்பாடு இன்னொரு ஜெபம் பண்ணார். நாம் இப்போ கேட்டதை போல விசுவாசிகளுக்காக, அப்படின்னா நமக்காக என்ன ஜெபம் பண்ணாரு? ஆண்டவரே ஒருமைப்பாட்டில் தேர்ந்து ஆண்டவரே வேண்டிக் கொள்ளுகிறேன். ஜெபம் பண்ற ஆண்டவர். இந்த ஜெபம் கேட்கப்பட்டதா? கேட்கப்பட்டதா? கேட்கப்படல. 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 என்றைக்கு கேட்கப்படுகிறதோ அன்றைக்கு மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் சபையில் உண்டாகும். ஏன்னா ஆதி அப்போஸ்தலருடைய நாட்களில் எழுப்புதல் உண்டானது. ஆதி அப்போஸ்தலருடைய நாட்களில் 120 பேர் கூடியிருந்தாங்க மேல் வீட்டறையில், முதல் மாடியில் 120 பேர். யாரா இருந்தாங்க? எல்லாரும் சகோதரிகளும் சகோதரர்களும் எல்லாரும் இருந்தாங்க. இயேசுவின் தாயாகிய மரியாதை எல்லாருமே இருக்கிறாங்க. அப்போஸ்தலர் சீஷர்கள் இருக்கிறாங்க. அந்த 120 பேர் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். ஏன் பொழிந்தருளப்பட்டார்? அவர்களுக்குள்ளே ஒரு மனம் இருந்தது. பொழிந்தருளப்பட்டார். இந்த ஆண்டவராக இயேசு ஜெபித்த ஜெபம் நம்முடைய சபையில் இதுவரைக்கும் கேட்கப்படவில்லை. ஆனால் வரும் நாட்களில் நிச்சயமாய் கேட்கப்பட வேண்டும். அதற்காக தான் இந்த டெஃபில்லா. ஆண்டவரே ஒரு மனதான ஆண்டவரே ஏசப்பா எனக்கு ஐக்கியத்தை தாங்க ஆண்டவரே, ஒரு மனதை தாங்க ஆண்டவரே. ஜெபம்ன்ட்டு நாமளே மற்றவங்க இடத்துல பேசாம போயிட்டோம்னா அந்த ஜெபம் ஆண்டவருடைய பார்வைக்கு அருவருப்பானது. இது டெஃபில்லா ஜெபம் அல்ல. டெஃபில்லா ஜெபம் என்பது உண்மையாக நாம் தேவனுடைய, அதை தான் நேற்று சொன்னேன். டெஃபில்லான்றது இன்னும் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் ஆழமாக போனோம்னா ஆண்டவருடைய இருதயத்தையே ஊடுருவி போகக்கூடிய ஒரு ஜெபம். அப்போ ஆண்டவருடைய இருதயத்தை ஊடுருவி போகக்கூடிய ஜெபம் இருக்கா, மாய்மாலமான ஜெபம் இருக்கா? இன்னைக்கு நீங்கள் யோசித்து பாருங்க. இன்னைக்கு யோசித்து பாருங்க. ஒருமைப்பாட்டுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். இன்றைக்கு அந்த ஒருமைப்பாட்டில் நான் இருக்கிறேனா? நாம் இருக்கிறோமா? நம்முடைய சபை இருக்கிறதா? ஊழியக்காரனுக்கும் விசுவாச மக்களுக்கும் சரியான ஒரு ஐக்கியம் இருக்கிறதா? ஏன்னா ஆண்டவர் அதுக்காக தான் ஜெபம். ஆண்டவரே நீரும் நானும் ஒன்றாக இருக்கிறது போல நம்மில் இவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கும்படி வேண்டுகிற ஆண்டவரே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் எப்போ எந்த அளவு வேதனைப்பட்டு இருப்பாரு, எந்த அளவு வேதனைப்பட்டிருப்பார். அவருடைய உள்ள துடிப்பை நீங்க புரிந்து கொள்ள முடியலையே. அவருடைய இருதய துடிப்பை நீங்க அறிந்து கொள்ளுறீங்களா? ஃபாதர் பெர்னஸ் அழகா பாடினார். என்ன பாடினாரு? உங்கள் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும், எண்ணமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். அப்ப அதுதான் உண்மையான டெஃபில்லா ஜெபம். அப்ப ஆண்டவருடைய தெய்வீகத்தை அல்லது தெய்வத்தினுடைய இதய துடிப்பை அறிந்து புரிந்து செயல்படக்கூடிய, ஜெபிக்கக்கூடிய, வேண்டக்கூடிய ஒரு ஜெபம் தான் டெஃபில்லா ஜெபம். இனி ஜெபம் பண்ணலாம் நம்ம தமிழ்ல சாதாரணமா சொல்லிட்டு ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். இல்லை இல்லை, அதுக்காக தான் மூல பாஷையில் பார்க்கணும். அப்ப ஆண்டவருடைய இதயத்தை ஊடுருவி பாயக்கூடிய ஒரு ஜெபம் என்றைக்காவது நாம் பண்ணியிருக்கிறோமா? எப்போவாவது நாம் செஞ்சிருக்கிறோமா? இன்றைக்கு ராத்திரி வேளையில நாம் அந்த ஜெபத்தை நாம் எடுக்க போறோம். அல்லேலூயா. நேரம் அதிகமாக போடுது. ஆகவே நாம் எல்லாரும் முழங்கால் படிட்டு, முடிந்தவர்கள் நேர் முழங்கால் படிடுங்க.
கண்ணு மட்டும் மூடுங்க. உங்க இருதயத்தை திறந்துருங்க, விடுங்க. ஆவிக்குரிய கண்களை திறந்து பாருங்க. ஆண்டவரே, இந்த டெஃபில்லா ஜெபத்தை நான் செய்யணும் ஆண்டவரே. ஏன் எங்கள் சபைக்கு இதை கொடுத்து, எதற்காக கொடுத்தி என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம்ப்பா. நாங்கள் மனமுடைந்து உடைய சமூகத்தில் ஓடோடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே, ஓடோடி வந்திருக்கிறோம்ப்பா. இந்த டெஃபில்லா ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்க போறோம். அந்த ஜெபம் உம்முடைய இருதயத்தை கிழிக்கத்தக்கதாய், உம்முடைய இதயத்தை ஊடுருவி பாயத்தக்கதாய் எங்களுடைய வார்த்தைகள் இருக்க போகிறது, எங்களுடைய செயல்கள் இருக்க போகிறது, எங்களுடைய எண்ணங்கள் இருக்க போகிறது, எங்களுடைய தீர்மானங்கள் இருக்க போகிறது. ஆண்டவரே, நாங்கள் டெஃபில்லா ஜெபத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனை பேர் உண்மையா யூத ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள் இதை தான் அதிகமாக வலியுறுத்தி ஜெபிப்பாங்க. ஒரு மனம் இருக்கா? எரிகோவின் கோட்டை உடைக்கப்பட்டதுக்கு காரணம் ஒரு மனம். அந்த சுவரை யாராலும் உடைக்கவே முடியாது. 2 கார் போயிட்டு வர மாதிரி அந்த மதுசவத்து மேல 2 கார் போயிட்டு வரலாம். அப்படிப்பட்ட ஒரு அகலங்கள், அப்படிப்பட்ட ஒரு உறுதி. ஆனா எதையுமே செய்யாம 7 முறை சுத்தி அந்த எரிகோவின் கோட்டை விழுந்தது காரணம் அவர்களுக்குள் இருந்தது ஒரு மனம், ஒருமைப்பாடு. ஆண்டவராக இயேசு ஜெபித்தார், ஆண்டவரே, இவர்கள் எல்லாரும் ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் அந்த ஒருமைப்பாட்டிற்காக நாம் ஜெபிக்க போகிறோம், மன்றாட போகிறோம், மன்றாட போகிறோம். எல்லாரும் பாய்களை திறந்து கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா. உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. என் தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரித்து இந்த ஜெபத்திற்கு வந்திருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பரிந்து பேசுகிற, மன்றாடி ஜெபிக்கிற பரிந்துரை ஜெபத்தை செய்தார். எதற்காக? நாம் ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காக. ஆண்டவரே, நான் ஒருமைப்பாட்டில் தேறினவனாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல் குறிப்பை சொல்ல போறேன். யாராவது நீங்க வாங்க, முன்னாடி வாங்க, ஜெபம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் குறிப்பு, சீக்கிரமா வாங்க, ஜெபிக்கிறவங்க வாங்க, ஜெப வாஞ்சை உடையவர்கள் வாங்க, வரலாம். முதலாவதாக, நம்முடைய தேசம், இந்திய தேசம், எல்லாரும் ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாக இருக்க வேண்டும். இந்திய தேசம் முழுவதும் இருக்கிற கிறிஸ்தவர்கள், இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு அவர்களுக்கு முதல்ல ஒருமைப்பாடு கிறிஸ்தவர்களுக்கு தான் உண்டாகணும். கிறிஸ்தவர்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அத்தனை பேர்களுக்கும், அதில் விசேஷமா இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை விசுவாச மக்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் நல்ல ஒரு மனதின் ஆவியை ஆண்டவர் கட்டளையிடும்படியாக, அவர்கள் ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாய் இருக்கும்படியாக நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, இயேசப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
தேவனே உம்மை நன்றியோடு உயர்த்துகிறோம். தேவனே உம்மை நன்றியோடு உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. இந்த குறிப்புக்காக யாரும் ஜெபம். எங்களை அன்பும் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் நல்லவராகிய இயேசுப்பா, ஆமென். உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீ சர்வ சேனைகளுக்கும் கர்த்தராகிய தேவன். நீர் ஆண்டவரே இந்த உலகத்தையே உண்டாக்கினவர். இந்த உலகம் உடைய கருத்தினாலே உண்டாயிருக்கு, வார்த்தையினாலே உருவாக்கி ஆண்டவரே தகப்பனே, எங்களை ஆண்டவரே உம்முடைய விருப்பம் போல எங்களை உம்முடைய சாயலாக படைத்திருக்கிறீர்ப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த 17வது ஆண்டவர் தகப்பனே 17ஆம் அதிகாரத்தில் எங்கள் நெஞ்சை கீறி போடுகிறது போல ஆண்டவரே, நீ சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களை ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே தகப்பனே, சீசர்கள் தீமையில் ஆண்டவரே போகாதபடிக்கு முதலாவது நீர் வேண்டிக் கொண்டதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சீசர்கள் ஆண்டவரே சொல்லுகின்ற வார்த்தையில விசுவாசம் உள்ளவர்களாக, விசுவாச மக்கள் ஆண்டவரே தேறினவர்களாய் வர வேண்டும் என்பதற்காக அவர்களை தீமையிலிருந்து காத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென். இரண்டாவது, விசுவாச மக்களாகிய எங்களுக்கும் ஆண்டவரே தகப்பனே நீர் வேண்டிக் கொண்டிரு ஆண்டவரே. ஐயா, மூன்றாவது ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய பிதாவினிடத்திலேயே சொல்றீங்க ஆண்டவரே, நாம் இருவரும் ஒன்றாக இருக்கிறது போல அவர்களும் நம்மோடு ஒருவராய் ஆண்டவரே ஒன்றாய் இருக்க வேண்டிக் கொள்கிறேன் என்று சொன்ன வார்த்தைகள் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே இப்படியாப்பட்ட ஜெபங்களை இதுவரைக்கும் ஆண்டவரே வாழ்நாள் ஆண்டவரே நான் கேட்கலாம். அப்பா, இந்த வார்த்தைகள் எங்களை குத்திது ஆண்டவரே. எங்கள் தேசத்துல உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற ஐயா கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் ஆண்டவரே உத்தமர்கள் என்று சொல்லிக்கொள்ள ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுக்கு தகுதி இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, உதடினாலே பேசி மனதினாலே வெறுக்கிறவர்களாக, புறம் சொல்லுகிறவர்களாக, குறை சொல்லுகிறவர்களாக, குறை கூறுவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே. இந்த டெபிலாவின் ஜெபத்தை ஆண்டவரே, டெபிலாவின் ஜெபத்தை ஆண்டவரே நாங்கள் கேட்ட போது ஆண்டவரே, இந்த மன்றாட்டின் ஜெபம் ஆண்டவரே, இந்த பரிந்துரை ஜெபம் ஆண்டவரே என் தேசத்தின் மேல் பாயட்டும், என் தேசத்தினுடைய கிறிஸ்துவின் மக்கள் மேல் பாயட்டும், நம்முடைய ஜனங்கள் மேல் பாயட்டும், நீர் உமக்காக தெரிந்து கொண்ட ஜனங்கள் மேல் பாயட்டும். முதலாவது ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே ஒருமனப்பட்டவர்களாக இருப்பதற்கு கற்றுக்கொள்வதற்காக இந்த ஜெபத்தை நாங்கள் ஆண்டவரே கையில் ஏந்திருப்பது உம்முடைய கிருபை. ஏற்ற நேரத்தில் ஏற்ற வேளையில் எங்களுக்கு இந்த ஜெபத்தை ஆண்டவரே எங்களுக்கு ஆயத்தப்படுத்தினது உம்முடைய கிருபை. எங்கள் தேசமானது ஆண்டவரே ஆண்டவரே அப்பா ஒரு மனமாய் இருப்பதற்காக ஒரே தேவனை தரித்துக் கொண்டவர்களாகிய நாங்கள் ஆண்டவரே நீ சொன்னது போல நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக ஆண்டவரே எங்கள் வார்த்தைகளை கேட்கிற புறஜாதிகள் ஓ இப்படிப்பட்ட ஒருமனத்தை நாங்கள் காணவில்லை என்று சொல்லி இப்படிப்பட்ட தேவன் எப்படிப்பட்டவரோ அவரை எப்படியாயிருப்பார் என்று சொல்லி அவர் உம்மை ருசி பார்க்கக்கூடிய அவர்கள் ஆவலாய் உம்மை தேடும்படியாய் அங்கலாய்ப்பாய் உம்மை தேடும்படியாய் யார் இந்த தேவன் இப்படிப்பட்டவர்களை எப்படி ஒருமனப்படுத்தினார் என்று ஆண்டவரே தேசத்துக்குள்ள ஆண்டவரே பேசுவதற்காக என் தெய்வம் இந்த ஒருமனத்தை நீர் ஏற்படுத்தி கொடும் ஆண்டவரே. ஒன்றாய் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே தகப்பனே உம்முடைய சமூகத்தில் நிற்கிறவர்களாக ஒன்றாய் என் தேசம் முழுவதும் உமக்காக ஆண்டவரே தகப்பனே நீ ஜெபித்த ஜெபத்தை ஆண்டவரே பின்னிட்டு போன நாட்களுக்கு ஆண்டவரே இரட்டத்தனையாய் உமக்கு உண்மையாய் வாழ்கிறவர்களாக
ஆண்டவரே ஒரே மனதுடையவர்களாக, ஒரே ஏக மனதுடையவர்களாக, ஒரே ஏக சிந்தனை உடையவர்களாக, ஒரே இருதயம் பொருந்தினவர்களாக இனி நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் அப்பா உம் இருதயத்தை ஆண்டவரே தொடுவதாக, உம்முடைய இருதயத்தின் ஆண்டவரே நாங்கள் தொடுவதாக. எங்கள் ஜெபமானது அப்படியேப்பட்டவைகளாக மற்றவர்களுக்காக ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களுக்காக பரிந்துரை பேசுகிறவர்களாக, எங்கள் தேவன் என் தகப்பன் எப்படி எங்களுக்காய் பரிந்துரை பேசினீர்களோ, உமக்காக கொடுக்கப்பட்டவர்களுக்கு எப்படி பரிந்துரை பேசினீரோ, உமக்கு கொடுத்தவர்கள் எங்களை ஆயத்தப்படுத்திய போது எங்களுக்கும் சேர்த்து நீர் பரிந்துரை பேசினீரோ, ஆண்டவரே தேவனாகிய பிதாவினிடத்திலே நீர் எப்படி எங்களுக்கு பரிந்துரை பேசினீரோ அப்படியே நாங்கள் பரிந்துரை பேசுவர்களாக என் தேசத்தின் மேல் உங்களுடைய பரிந்துரையை ஆண்டவரே அப்பா மழை ஆண்ட தகப்பனே அப்பா மழையாய் மழையாய் ஆண்டவரே பனியாய் நீ பொழியும் ஆண்டவர், ஆசீர்வதியும் பலப்படுத்தும், உம்முடைய கிருபை மூடி மறைத்துக் கொள்ளும். இந்த ஜெபமானது உம்முடைய ஆண்ட தகப்பனே உம்முடைய செவிகளிலே கேட்கப்படுகிறது என்று சொல்லி இந்த டெபிலாவின் ஜெபத்தின் மூலமாக, இந்த மன்றாடியின் ஜெபத்தின் மூலமாக நான் விசுவாசிக்கிறோம். இதோ என் தேசத்திலே இது கேட்கப்பட்டது என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் ஒரே ஆவியை உடையவர்களாய் கர்த்தர் மாற்றி ஒரு மனதின் ஆவியினால் நிரப்பப்படும்படியாய் எல்லா வேற்றுமைகளை களைந்து தேவனிலே நிலைத்திருந்து ஆண்டவருக்காக சாட்சியாய் வாழும்படி நாம் எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு மனதின் ஆவியால் தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் ஒருமைப்பாட்டின் ஆவியை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஹalleluya ஹalleluya. ஒரு மனதோடு கூடி வந்துள்ளோம், தேவபுத்திரர் என முத்திரை போடும். ஒரு மனதோடு கூடி வந்துள்ளோம், தேவபுத்திரர் என முத்திரை போடும். என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க, ஆவியால் நிரப்புமே பாத்திரம் வழிந்தோடும். நீச்சலாலும் மூழ்கியே நேசர் அன்பில் மகிழ, அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீர்த்திடும். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. கேளுக எல்லாரும். பின்மாரியாக அன்பு பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக இன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. அல்லேலூயா. அடுத்ததாக ஆண்டவர் ஜெபித்த இந்த ஜெபம் பரிந்துரை ஜெபம், மன்றாட்டு ஜெபம். அதுதான் டெஃபில்லா ஜெபம். ரெண்டாவது குறிப்புக்காக ஜெபம் பண்ண போறோம். யார் சீக்கிரம் முன்னாடி வாங்க. இந்த குறிப்புக்காக நாம் ஜெபித்து நாம் கடந்து செல்ல போகிறோம். இரண்டாவதாக ஆண்டவர் இந்த யோவான் 17ஆம் அதிகாரத்தில் ஜெபித்ததை போல மூன்றாவது ஜெபமாக ஆண்டவரே நீரும் நானும் ஒன்றாய் இருக்கிறது போல நம்மில் இவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி ஜெபித்தார். இப்ப இரண்டாவது குறிப்பு எதுக்காக ஜெபம் பண்ண போறோம்னா, நம்முடைய சபையில ஒரு மனதின் ஆவியை கர்த்தர் ஊற்றி ஒருமைப்பாட்டில் எல்லா மக்களும் தேறினவர்களாக எந்த ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல், ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல், இவன் படித்தவன் இவள் படிக்காதவள்
என்ற அந்த ஏற்றத்தாழ்வுகள், இவள் பணம் உள்ளவள், இவள் பணம் இல்லாதவன் என்ற ஏற்றத்தாழ்வுகள் இல்லாதபடிக்கு, இவன் யூதன், இவள் கிரேக்கன் என்ற ஏற்றத்தாழ்வுகள் இல்லாதபடிக்கு ஒருமைப்பாட்டிலே தேறினவர்களாய் நம்முடைய சபை நிற்கும்படி, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், சீஷர்களுக்காக தீமை நின்று காத்துக்கொள்ளும்படி ஆண்டவரே இவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று ஆண்டவர் கதறி ஜெபம் பண்ணினார். ஆனா சீஷர்கள் எல்லாரும் பட உபத்திரவங்கள், இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். அதுபோல அடுத்ததாக ஆண்டவர் நமக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறார். நாம் நம்முடைய சபை ஒருமைப்பாட்டிலே தேறினவர்களாக இருக்கும்படி, ஒருமைப்பாட்டிலே நிலைத்திருக்கும்படி, ஒருமனமாய் செயல்படும்படி, ஒருமனமாய் சிந்திக்கும்படி, ஊழியக்காரனுக்கும் விசுவாசிக்கும் நல்ல ஒரு உறவை, ஐக்கியத்தை ஆண்டவர் ஏற்படுத்தும்படியாய் இந்த குறிப்புக்காக நாம் ஜெபம் பண்ணலாம். ஜெபிப்போம். சோதரம் சோதரம் சோதரிக்கிறோம் அப்பா, எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. இதோ 2வது நாளிலே கூட ஆண்டவரே இந்த டெஃபிலா ஜெபத்திற்கு நீர் என்னை தகுதிப்படுத்துவீராக தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. பாஸ்டர் கொடுத்த குறிப்பை கூட ஏசப்பா உங்க பாதப்படியில வைத்து தாழ்த்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அப்பா எங்களை நடத்துகிற தயவுக்காய் நன்றி ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே இந்த டெஃபிலா மூலமாய் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு இன்னும் சில ஆலோசனைகளை கொடுக்கிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே அப்பா. இந்த டெஃபிலா மூலமாய் அநேகர் ஆண்டவர் அப்பா மனம் திரும்ப உதவி செய்வீராக தகப்பனே அப்பா. விசேஷமா எங்க சபையுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த அப்போஸ்தல ஆராதனை ஸ்தலத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீ தகப்பனே அப்பா. ஒவ்வொரு சிந்தையும் பக்கமாய் திருப்புவீராக தகப்பனே அப்பா. ஒவ்வொரு சிந்தையிலும் ஒருமன ஆவியை ஊற்றுவீராக தகப்பனே. எங்கே ஒருமனம் உண்டு அங்கு விடுதலை என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஐயா. எங்கெல்லாம் ஒருமனப்பட்டார்களோ அங்கெல்லாம் ஒரு அதிசயம் நடந்தது ராஜாவே அப்பா. அப்படிப்பட்ட ஒருமன ஆவியை எங்கள் ஆண்டவரே சபையில நீர் ஊற்ற போற தயவுக்காய் நன்றி ஆண்டவரே அப்பா. இங்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு சிந்தையிலும் இப்பவே ஊற்றுங்க ஆண்டவரே. ஒருமன ஆவியை இப்பவே ஊற்றுங்க தகப்பனே அப்பா. ஆலேலூரி கரலபா ஷபலபா ரிபி கரலபரபா ஆலேலூரி கரலந்துரி கர ஷபலபா ரிபி கரலபரபரபா. ஒரு சிந்தையில நீங்க ஊற்ற போற தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் எல்லாவற்றையும் ஒருமனமாய் செயல்பட உதவி செய்வீராக ஆண்டவரே. சிறு குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் ஆண்டவரே ஏசப்பா எல்லாருக்கும் நீர் ஒருமன ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. ஒருமனமாய் ஒவ்வொரு காரியத்திலும் நாங்கள் செயல்பட நீங்க உதவி செய்வீராக ஆண்டவரே. ஒருமனப்பட்ட ஆண்டவரே அநேக அதிசயங்களை நாங்கள் காண உதவி செய்யுங்க, அநேக அற்புதங்களை பெற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்வீராக தகப்பனே. நீர் அப்படியாய் செய்து நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் ரத்தத்தினால ஜெயம் எடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் ஆமென். கர்த்தர் அப்படியே நம்முடைய ஜெபத்தை கேட்டு வரும் நாட்களில் நம்முடைய சபையில ஒரு மனதின் ஆவியை கர்த்தர் ஊற்ற போகிறார். எல்லா மக்களும் ஏற்ற தாழ்வுகளை மறந்து ஒரு மனதின் ஆவியினாலே கட்டப்படும்படியாக, அது நிமித்தம் நம்முடைய சபை இன்னும் அதிகமாய் பெருகும்படி தேவனாகிய கர்த்தர் அப்படிப்பட்ட ஆவியை ஊட்ட போகிறதுக்காய் நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தகப்பனே உம்முடைய ஆவி இப்போதே ஊற்றப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய சபையிலே பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தினால் எல்லா மக்களும் நிரப்பப்படுவார்களாக. ஆதி அப்போஸ்தலர்கள் நாட்களிலே ஆண்டவரே அன்றைக்கு இறங்கின அதே வல்லமை இப்போதும் என் சபை மக்கள் மேலே ஊற்றப்படுவதாக, அருள் மாறி பொழிந்தருளப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் முன்மாரியிலே ஊற்றப்பட்ட அதே வல்லமை இப்போதும் பின்மாரியாக எங்கள் தேசத்திலே, எங்கள் சபையிலே, எங்கள் பகுதியிலே ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அடுத்ததாக 3வது குறிப்பு. சீக்கிரமாக வந்துருங்க, முன்னாடி நேரம் இல்லை. ஆனால் இன்னும் ஒரு சில நேரத்தில் நான் முடிக்க போகிறோம். 3வது குறிப்பு, ஊழியக்காரர்களுக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஊழியக்காரர்களில் ஒரு மனமே இல்லை. சோத்திரம் பண்ண மாட்டேறாங்க, ஊழியக்காரர்களே சோத்திரம் பண்ண மாட்டாங்க.
ஒருத்தர் பேசிக்க மாட்டேன்றாங்க. ஊழியக்காரர்களுக்குள்ளே ஒரு மனம் உண்டாகி இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் ஜெபம் பண்ணார்ல, நீர் எனக்கு கொடுத்தவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று ஜெபம் பண்ணார்ல ஆண்டவர். இப்போ ஊழியக்காரர்களும் ஒரு மனமாய் செயல்படும்படியா எல்லாம், அதாவது நீ அந்த சபை, நான் இந்த சபை, நீ இந்த சபை, இந்த சபை வேறுபாடுகளை மறந்து ஊழியக்காரர்கள் மட்டும், ஊழியக்காரர்களாக நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஏன்னா அடுத்து நம்ம சபைக்காக ஜெபம் பண்ண போகிறோம். அதனால் ஜெபம் பண்ணுற சகோதரி, நீங்கள் ஊழியக்காரர்கள் மாத்திரம் ஒரு மனதிற்காக எல்லாரும் ஐக்கியப்படும்படியா. நல்லா கவனிங்கள, ஊழியர்கள் ஐக்கியப்பட்டுட்டாலே பிசாசு வெக்கப்பட்டு போவான். ஊழியர்கள் ஒரு மனமாய் எழும்பினாலே இந்த தேசம் என்றைக்கும் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். 2000 ஆண்டுகள் 2000 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. காரணம் என்ன? ஊழியர்களுக்குள்ளே ஒரு மனம், ஊழியர்களுக்குள்ளே ஒற்றுமை. யாரை பார்த்தாலும் சோதனம் பண்றதில்லை. அதை நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். அப்படியே பார்த்தும் பார்க்காத போல போகிறவர்கள் உண்டு. மூஞ்சிக்கு முகத்துக்கு நேரா சோதனம் பண்ணாத திரும்பி போகக்கூடியவர்கள் உண்டு. சோத்திரம் பண்ணணும்னு அப்படி நான் நினைச்சிட்டே இருப்பேன். சோத்திரம் பண்ணலான்னு பார்த்தா அவர் பார்த்தும் பார்க்காத போல் டக்குன்னு திரும்பிட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் உண்டு. ஏன் எழுப்புதல் வரல? ஏன் நம்முடைய சபையில் நம்முடைய தேசத்தில் எழுப்புதல் வரல? காரணம் என்னன்னா, ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்களுக்குள்ளே ஒரு மனம் இல்லை. அவரு குறை சொல்றது, அவரு இவரை குறை சொல்றது, இவரு இந்த சபையை குறை சொல்றது, இப்படியே போய்கொண்டிருக்கிறபடினால இன்றைக்கு எழுப்புதல் தாமதித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு இந்த குறிப்புக்காக நாம் விசேஷமா பாரத்தோடு ஜெபம் பண்ண போறோம். ஊழியர்களுக்குள்ளே ஒரு மனம் உண்டாகட்டும். ஆண்டவரே, ஊழியர்கள் உன்னதத்தின் அபிஷேகத்தினால் நிரப்பப்படணும். ஊழியர்கள் உன்னத ஆவியினால் நிரப்பப்படணும். அதற்காக நம்ம எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காய் கூட எல்லாம் ஒருமனப்படுங்க. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு ஆண்டவரே. அப்பா ஏசப்பா, ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஏசப்பா, என் தேசத்துல எத்தனை ஊழியக்காரர் இருக்கிறார்களோ ஆண்டவரே, அத்தனை ஊழியக்காரர்களும் தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அவளுக்குள்ள இருக்கிற எல்லா ஆண்டவரே குறைகளையோ ஏசப்பா, எல்லா மனக்கசப்புகளையோ, எல்லா பெருமைகளையோ என் இயேசுவின் கரங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நீர் எடுத்து போடும்படியாக அவர்களுக்குள்ள செயல்படுகிற எல்லா கிரியைகளை எடுத்து போடுங்கப்பா. அவங்களுக்குள்ள ஏசப்பா இருக்கிற ஆண்டவரே தாளந்துகளை, நீர் கொடுத்திருக்கிற தாளந்துகளை நீர் ஆண்டவரே உலகத்தை கலக்கிறவர்களாய், உலகத்தை அநேகர் ஆண்டவரே அப்பா வருத்தப்பட்டு பாரப்பட்டு சுமக்கிறவர்களை ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல உம்முடைய ராஜ்யத்திற்குள்ள கொண்டு வருகிறவர்களாய் ஆண்டவரே பிரதிநிதிகளாய் நிறுத்தியிருக்கிற அந்த பிரதிநிதிகளை தகப்பனே, ஒவ்வொரு போதகரையோ ஆண்டவரே தகப்பனே, ஒவ்வொரு மேய்ப்பர்களையும் கரத்திலே கொடுக்கிற ராஜா, அவர்களுக்குள்ள காணப்படுகிற எல்லா கிரியைகளும் இராதபடி போகட்டும் நாமத்தினால. எல்லா ஆண்டவரே இருவாப்பின் ஆவிகள் ஆண்டவரே, அவர்களுக்குள்ள இருக்கிற குழப்பத்தின் ஆவிகள், யாரு சொல்லுகிறதை கேட்கிறது என்று தெரியாதபடிக்கு அவங்களுக்குள்ள புத்தி பேதலித்து திரிகிற காரியங்கள் ஆண்டவரே, அவங்களுக்குள்ள இருக்கிற பெருமை ஆண்டவரே, அந்த பெருமையினால நான் பிஷப், நான் ஆண்டவரே நிறைய காரியங்கள் சொல்லிக் கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே தேவனே, உம்மை மகிமைப்படுத்தும்படியாக உம்முடைய சுவிசேஷத்தை அநேகருக்கு சொல்லவோ ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே பாரத்தோடும் ஆண்டவரே தற்கொலை நோக்கி கொண்டு போறவர்களுக்கோ உலகத்துல ஆண்டவரே சுவிசேஷத்தை அறிவிக்க மந்தையின் மேய்ப்பரை கொண்டு வந்து நிறுத்தும்படியாக நல்ல மேய்ப்பனை ஆண்டவரே சப்பா, அந்த பிசாசானவன் தந்திரமாய் வளைத்து கொண்டு போகிற காரியங்கள் தேசத்தை நீர் ஆண்டவரே ஒவ்வொரு
ஊழியக்காரர்கள் அக்கினி ஜுவாலை போல ஜொலிக்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் சாத்தான் வலைக்குள்ள விழாதபடிக்கு தேவனுடைய கரங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் யோபின் குடும்பத்தை ஆண்டவர் அவங்க எல்லாவற்றையும் நீ பாதுகாத்து கொண்டே. அது போல தகப்பனே இந்த நாளில கூட அநேக ஊழியர்களை பார்த்து கொண்டிருக்கிற தகப்பனே விழுந்து போகிறாங்க தகப்பனே. அப்படியே விழுந்து போகாதபடிக்கு உம்முடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் ஆண்டவரே, உம்முடைய ஊழிய ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தை கட்டக்கூடிய ஊழிய ஆண்டவரே. அப்பா அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிறவர்களே ஒருவரும் விழுந்து போகாதபடிக்கு தேவனுடைய கரத்துல ராஜ முடியாய் இருக்க கிருபை பாராட்டுவீராக தகப்பனே. அக்கினி ஜுவாலையை போல ஜொலிக்கத்தக்கதாய் உன் வார்த்தைக்கு வல்லமை உண்டு தகப்பனே. ஆண்டவரே அதிகாரப்பூர்வமான நம்முடைய வார்த்தையை பேசும் பொழுது மனித ரீதியா இராதபடிக்கு கர்த்தரின் பயத்தோடு கர்த்தரின் சமூகத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவரே கர்த்தரின் வார்த்தையை சொல்லுகிறவர்களா இருக்கிற அவர்கள் ஆண்டவரே முதலாவது பரிசுத்தத்தோடு இருக்கும்படியாக அவருக்குள்ள பரிசுத்தம் காணப்படும்படியாக ஆண்டவரே அஜாக்கிரதையா இராத அஜாக்கிரதையா இருக்க எல்லா காரியங்களையும் ஆண்டவரே நீங்க அவங்களோட கூட இருங்கப்பா. நீர் இருக்கிறத சபையும் சபை விசுவாசிகளும் பார்க்கட்டும் தகப்பனே. உலகம் பார்க்கட்டும் ஆண்டவரே. அநேகர் நையாண்டி நக்கல் பண்ணி கிண்டல் பண்ணி போதகரை சிரித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் ஆண்டவரே அநேக வலைத்தளங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே. இந்த காரியங்களை தடுத்து நிறுத்தப்படட்டும் ஆவியானவரே. நீர் ஒருவரே கிரியை செய்வீராக. என் தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு மேய்ப்பர்களையும் நல்ல மேய்ப்பர்கள் நீதிமான்களா இருக்கிற ஒவ்வொருவரும் இருக்கிறாங்க தகப்பனே. அப்படிப்பட்டவர்களுக்கு நீர் ஆண்டவரே விசேஷமாய் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவரே அப்பா எந்த காரியத்துல எத்தனை ஊழியக்காரர்கள் மனம் அடைந்து எத்தனை சோர்வுக்குள் போய் கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா அநேகர் குடும்பத்தை கூட நடத்த முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க ஆண்டவரே. வறுமை ஆண்டவரே ஊழியத்தை தேவனுக்கு செய்யணும்னு சொல்லி போராடுறாங்க. ஆனாலும் எந்த வகையில தள்ளலான்னு பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலை இருந்து அவங்களை வேலி அடைச்சுக்கோங்கப்பா. அவங்களை வேலி அடைங்க ஏசப்பா. யோபு குடும்பத்தை வேலி அடைத்தது போல தகப்பனே நீர் வேலி அடைக்கும்படியாக வேண்டுகிறோம் தகப்பனே. என் தேசத்துல உம்முடைய ஊழியத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் நீர் ஆண்டவரே மகிமையாய் உம்முடைய மகிமை மூடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கனமும் துதியும் என் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு தேசத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் ஒருமனமாய் செயல்படும்படியாக ஒருமனமாய் கூடி ஆராதிக்கும்படியாக ஊழியர்களுக்குள்ள ஒருமனம் ஐக்கியம் ஒற்றுமை உண்டாகி ஆண்டவருடைய நாமத்தை மாத்திரமே உயர்த்தும்படியாக நாம் எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உன்னதத்தின் ஆவி இப்பொழுதே எல்லா ஊழியர்கள் மேல ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே உன்னதத்தினுடைய அனுபவம் அவர்களுக்குள்ளாய் உண்டாகுவதாக. ஏக சிந்தை உடையவர்களாய் மாறுவார்களாக. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி நன்றி. ஆமென். எல்லா கரங்களை தட்டி சொல்லி முடியாத அற்புதம் செய்பவ நீரே ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவ நீரே ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவ நீரே ஐயா நீரே. எண்ணி முடியாத அற்புதம் செய்பவ நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மால் ஆகும். அல்லேலூயா அல்லேலூயா. நம்முடைய ஜெபங்களை ஆண்டவர் அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்தில் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம்.
மெய்யாகவே தேவன் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். அடுத்த குறிப்பு, இதற்காக ஜெபம்படி உங்களை அன்பாய் நான் அழைக்கிறேன். ஜெபம் சீக்கிரம் வாங்க. அடுத்ததாக சபைகளுக்குள்ளே ஒரு மனம். எல்லா சபைகளும் இதெல்லாம் இதில் இந்த சபையில் ஏற்ற தாழ்வை இல்லை. அதாவது நீ இந்த சபை நான் பேச மாட்டேன், நீ இந்த சபை நான் பேச மாட்டேன், நீ பெண்டிகாஸ்ட், நீ ப்ராட்டஸ்டன்ட், நீ கேத்தலிக், நான் சிபிஎம் டிபிஎம், நான் மெத்தடிஸ்ட், இந்த வேறுபாடுகள் இருக்கவே கூடாது. இந்த வேறுபாடுகள் எல்லாம், ஏன்னா சபை பரவுது போகும்போது கிடையாது. சபை பேர் சபையாய் இருக்கக்கூடிய ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் இருக்கக்கூடிய நாம் தான் பரலோகத்துக்கு போகிறோம். நம்முடைய எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் அது மட்டும்தான் நோக்கி இருக்கணும். சபை பாகுபாடுகளை மறந்து, சபை வேறுபாடுகளை மறந்து, ஒரு சபை பாஸ்டர்லாம் இன்னொரு விசுவாசிகளாக இருக்கட்டும், பாஸ்டராக இருக்கட்டும், ஸ்தோத்திரம் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா ஐயா அவங்க இந்த சபை. அப்படி இருந்தால் நிச்சயமாய் இந்த தேசம் எழுப்புதலை காணாது. அப்படி இருந்தால் நாம் பரலோகத்துக்கு போக முடியாது. எல்லாரோடும் பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், அப்படி என்று சொல்லுகிறவர்கள் மட்டும்தான் பரலோகத்துக்கு போவாங்க. அல்லேலூயா. அப்போ சபைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய வேறுபாடுகள், வேற்றுமைகள், இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முறை நாங்கள் பாஸ்டர்ஸுங்கெல்லாம் சேர்ந்து பாண்டிச்சேரி போயிட்டு வந்தோம். பாண்டிச்சேரி போயிட்டு வரும்போது அந்த ஒரு ஊர், அது ஊர் பேர் எனக்கு தெரியல. அந்த சபை ரொம்ப பேர் போன சபை, ரொம்ப பழைய சபை, பிரிட்டிஷ்காரங்க கட்டப்பட்ட சபை. அந்த சபை நல்லா பெருசாக இருக்கும். அதில் அந்த கொயருக்குன்னு தனியாக ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜ் கட்டியிருப்பாங்க. அதுக்காக நான் பார்க்க போனோம். பாஸ்டர் வாங்க பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு. அப்போ அங்கே போகும்போது அந்த ஊழியர் சொல்கிறார், அந்த ஃபாதர் சொல்கிறார், ஐயா நீங்கள் திருவள்ளூர் எங்கேருந்து வரீங்க? திருவள்ளூர். ஜெபம் பண்ணுங்க ஐயா இந்த ஊருக்காக. ஏன்னா ஜாதி கலவரம், ஒவ்வொரு முறையும் ஜாதி அப்படி வெட்டி கொலை செய்வாங்க. எங்கள் சபையில் அதை கிறிஸ்தவர்கள் அவங்க உட்காரத்துக்குன்னே ஒரு ரோ இந்த அந்த சிலுவை மாதிரி இருக்கும். அந்த நேரில் அவங்க தான் உட்காரணுமா, உயர் ஜாதியினர். இடது பக்கம் இவங்க உட்காரணும். வேற அப்படி சப்போஸ் மாதிரி வந்து உட்காந்தான்னா அடி பிச்சுடுவாங்க, ரத்தம் ஒழுக்கும். ஐயா நான் அதுக்காக ஜெபம் பண்ணுறேன் ஐயா, நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, அதுக்காக தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்க ஐயா அப்படின்னாங்க. ஏன் நான் கவனிங்க, இது ஏன் நான் சொல்கிறேன்னா, சபைகளுக்குள்ளே ஜாதி வித்தியாசம், பணபலம், படைபலம் எதுவுமே இருக்கக்கூடாது. அதனால தான் பலி செலுத்தும் பொழுது ஆண்டவர் சொன்னார், அதனுடைய தோல் எல்லாத்தையும் உரிச்சிட்டு அப்படியே கண்ட துண்டமாக விட்டணுமா பலி செலுத்தும் போது. ஏன்னா இது என்ன கறின்னு தெரியக்கூடாது, ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. அப்போ நாம் இன்னும் சரியாய் தோல் உரிக்கப்படவில்லை என்றுதான் அர்த்தம். அப்படிப்பட்ட பாகுபாடுகள் இருந்த. அப்போ இந்த ஜபத்தில், இந்த தெஃபில்லா ஜபத்தில் தோல் உரிக்கப்படணும். அல்லேலூயா. தோல் உரிக்கப்படணும். இந்த பாகுபாடு எல்லாம் மறந்து சபை பாகுபாடுகள், சிஎஸ்ஐ, டிஎல்சி, மெதடிஸ்ட், நான் ஆர்காட் லூத்தரன், நான் ஏஎல்சி, நான் டிஎல்சி, நான் பிஎல்சி, நான் பெண்டிகாஸ், நான் ஏசிஏ, நான் ஏடபிள்யூசி, நான் ஏஜி, இதெல்லாம் சொல்லவே கூடாது. இந்த பாகுபாடுகளை மறந்து நாம் எல்லாரும் ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனமாய் மாறணும். அல்லேலூயா. நமக்கு இருக்கக்கூடிய ஒரே மேய்ப்பர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஒரே மந்தை, அவரால் மீட்கப்பட்ட ஜனமாய் இருக்கக்கூடிய நாம் எல்லாரும் ஒரே கொடையின் கீழ் வரணும். அதற்காக சபை வேறுபாடுகளை மறந்து ஒரு கொடையின் கீழ் வரும்படியா. ஏன்னா வசனம் சொல்றது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாய் மாறப்போகிறோம். அல்லேலூயா.
நாம் எல்லாரும் ஒரே பண்ணையில் இருக்கிறோம், ஒரே பண்ணையில் வேலை செய்கிறோம். ஒரே பண்ணை தான், இன்னொரு பண்ணை இருக்கு, அது வேற பண்ணை, அது நமக்கு தேவையில்லை. ஆனால் நாம் ஒரே பண்ணை ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபையிலே நாட்டப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் இந்த சபைகள் பாகுபாடுகளை வேறுபாடுகளை மறந்து ஒற்றுமையாய் இருக்கும்படி, ஒரு மனமாய் செயல்படும்படி, ஏக சிந்தை உடையவர்களாய் மாறும்படி இதற்காக ஜெபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரே, திரியேக தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மூன்றில் ஒன்றாய் சொலிப்பவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் முற்பிதாக்களின் தெய்வமே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சாரோனின் ரோஜாவாய் பள்ளத்தாக்கின் லீலியா இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் 1000 10,000 சிறந்தவர் ஐயா. அதற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டதான கர்த்தாவே, அப்பா, ஜனங்களை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சபை வேறுபாடுகள், இந்த சபையில பிரிவினைகள், இந்த சபையில ஜாதி மதங்கள் ஆண்டவரே, அப்பா, எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரை சுட்டரிக்க முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே, அப்பா, நாங்கள் உயர்ந்த ஜாதி, இங்க யாரும் வரக்கூடாது என்று சொன்னார்கள் ஐயா. ஏசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாடார் ஜாதி, நாயுடு ஜாதி, இந்த மாதிரி பிரிவினையா இருக்கிற ஒவ்வொரு சபையிலேயும் கர்த்தர் கர்த்தாவே, அப்பா, நீங்க பேசுவீராக, ஒவ்வொருவரோடு பேசுங்க ஆண்டவரே. ஏசப்பா, கிறிஸ்து என்னும் கர்த்தாவே அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் மாறுவார்களாக. ஏசப்பா, கிறிஸ்துவே கர்த்தாவே, அப்பா, நீர் கர்த்தாவே எங்களுக்கு ஆண்டவர் நீர் அன்பு ஊட்டி கர்த்தாவே, அப்பா, கற்பனை கட்டளை சகல நீதி நியாயங்களை சொல்லிக் கொடுத்த ஆண்டவரே, அப்பா, உன்னை போல பிறனை நேசி என்று சொன்னதானே அந்த வார்த்தைகளின்படி, அப்பா, உண்மையாகவே இந்த டெலிலா ஜபத்தை போல கர்த்தாவே, அப்பா, உம்முடைய வார்த்தைகளை கர்த்தாவே, அப்பா, நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜபங்களும் எங்களுடைய கர்த்தருடைய இருதயத்தை கிடைக்கத்தக்கதாய் கூட ராஜா நீங்க இறங்கணும் ஆண்டவரே. இந்த வித்தியாசங்களை மாற்றணும் ஆண்டவரே. சபைகளுக்குள்ள இருக்கிற பாகுபாடுகள் மாறட்டும். சபையில கர்த்தாவே இருக்கிறதானே எல்லா கலவரங்கள் மாறட்டும் ஆண்டவரே. வித்தியாசங்கள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, யாரும் பெரியவர்கள் கிடையாது ஆண்டவரே. சிறியோர் பெரியவர் என்று இராதபடிக்கு கர்த்தாவே, தாழ்த்தப்பட்டவர்கள் உயர்ந்தவர்கள் என்று இல்லை ஆண்டவரே. ஏசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு மனதை கொடுங்க ஆண்டவரே. ஒரு மன ஆவி ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. பிரிவின் ஆவிகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே. பெருமையின் ஆவிகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே. அப்பா, தாழ்மையை கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஏசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள் ஆண்டவரே. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் ஐயா. ஏசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த துன்மார்க்கமான ஆலோசனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால கடிந்து கொள்வீராக ஆண்டவரே. ஏசப்பா, உம்மாலே கூடும், எல்லாம் கூடும் ஆண்டவரே. இயேசுவே, ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. உம்மாலே முடியும், பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. வருகை நெருங்கி கொண்டிருக்கிறது ஐயா. ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த உலகம் ஒன்றுமில்லை, பெருமைகள் ஒன்றுமில்லை ஆண்டவரே. மனிதனுடைய சிந்தைகள் ஒன்றுமில்லை ஆண்டவரே. தேவ சிந்தை உருவாகட்டும் ஆண்டவரே. தேவ ஆலோசனைகளை கொடுங்க ஆண்டவரே. தேவ சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஏசப்பா, பரத்துக்குரிய பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஏசப்பா, அங்கே பிரிவினை இல்லை ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரலோக ராஜ்யத்திலே பிரிவினை கிடையாது ஆண்டவரே. ஜாதி மதங்கள் கிடையாது ஆண்டவரே. அப்பா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்றாங்க வார்த்தையின்படி ஒவ்வொரு சபையின் கர்த்தாவே, அப்பா, தலைவர்களோடு பேசுங்க ஆண்டவரே. உபதேசங்களோடு பேசுங்க ஆண்டவரே. பாஸ்டர்மாரோடு பேசுங்க ஆண்டவரே. அப்பா, ஒருவன ஒற்றுமை உண்டாக்கி கொடுங்க ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரலோக தேவனை துதிக்க ஒரு மனம் வேண்டும் ஆண்டவரே. பரலோக தேவனை துதிக்க பரிசுத்தம் வேண்டும் ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்க முடியாது ஆண்டவரே. பரிசுத்தத்தை கட்டளையிடுவீராக. உம்முடைய கர்த்தாவே, பரிசுத்த மனவாளர்களாய் கர்த்தர் மனவாட்டிகளாய் மாற்றுவீராக ஐயா. மனவாளனாகிய நீர் வரும்போது நீர் விரும்புகிற பரிசுத்தம் இல்லை என்றால் கைவிடப்பட்டவர்களாய் இருப்போம் ஆண்டவரே. ஏசப்பா, அப்படி வேண்டாம் ஐயா. ஒரு மன ஒற்றுமை கர்த்தாவே, பரிசுத்தம் ஒவ்வொரு சபைக்கு கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா பிரிவின் ஆவிகள் இயேசு நாமத்தில் சுட்டரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபங்கள் எல்லாம் கேட்டு ஒவ்வொரு நாளும் நம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். 2வது நாள் ஜெபித்தோம் ஜெபங்களையும் கர்த்தர் எல்லா ஜெபங்களையும் கேட்டு வரப்போகிற நாட்களில் கர்த்தர் அற்புதம் செய்ய போறதுக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோப்பா. இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பின் ஜபங்களை நாங்கள் ஏறெடுக்க எங்களுக்கு கொடுத்த நல்ல ஒரு பாரத்துக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்ப்பா. இன்னும் நிரப்புங்கப்பா.
உமக்கு நன்றி. பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் வாஞ்சியோடு நாங்கள் வந்து ஜெபிக்க நீ செய்த எல்லா தயவுக்காகவும் ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தில் ஜெபித்த ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர். அவர்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கு ஆண்டவரே இரட்டிப்பான பலனை தந்து ஆண்டவரே எங்கள் தேசத்திலே எங்கள் சபைகளிலே ஆண்டவரே தகப்பனே நீர் ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய போகிற எல்லா தயவுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோடு நாங்கள் விட்டு விடாதபடி இந்த ஜபங்களை எப்பொழுதும் எங்கள் தனிப்பட்ட ஜபத்திலே குடும்ப ஜபத்திலே அதிகமாய் ஜெபிக்கிற ஒரு அபிஷேகத்தை ஒவ்வொருவருக்கும் ஊற்றி நீர் நடத்தும்படியாய் ஆண்டவரே உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே நீ செய்வீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி. துவக்க முதல் முடிவோரும் உடைய பிரசனங்களோடு கூட இருந்ததுக்காக கோடி ஸ்தோத்திரம். இன்னும் அநேக மக்களை கர்த்தர் மீதியான நாட்களில் கர்த்தர் கொண்டு வாங்க. வேறொரு மக்களை கூட கர்த்தர் கொண்டு வந்து ஆண்டவரே நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் மூலமே நாமத்தே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் நாம் ஜெபித்த ஜபங்களோடு கூட இன்னும் மீதியாய் ஜெபிக்க போகிற எல்லா ஜபங்களோடு கூட இருந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பாரத்தை தந்து அபிஷேகத்தை தந்து கிருபை தந்து உயர்த்தி பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.